Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ஃபேவரட் ஆன ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த கட்லெட் வந்து காலையில நான் செஞ்சு உருளைக்கிழங்கு மிச்சமாயிருச்சு அப்படின்றதுனால அதில் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ லெஃப்ட் ஓவர் உருளைக்கிழங்கு காய வச்சு இந்த கட்லெட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரெட் கம்ஸ் வேணும். அதுக்கு வந்து இங்கே நான் வந்து என்னோடய வீட் பிரெட் ஸ்லைசஸில் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மல் பிரெட் இருந்துச்சுன்னா அதோட ப்ரௌன் பார்ட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌன் பார்ட்டை ஒரு பிளெண்டரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கட்லெட்டுக்கு மேலே அந்த கோட்டிங் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு காய் காலையில் செஞ்சது மிச்சமாயிருச்சு அப்படின்றதுனால அதில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அப்படி உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு காய் இல்லை அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு அவிச்சு அதில் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் இருக்கிற பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதை கட்லெட் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு பிசைகிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் இதை வந்து டோ வந்து நீ பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். பன்னீரில் அப்புறம் இந்த உருளைக்கிழங்குலேயே நம்மளுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு அது கரெக்டாயிரும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட் நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டில் தான் நம்மளோட கட்லெட்டை டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால இதை கொஞ்சம் நீங்கள் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கணும். ஸோ கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருளையும் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கட்லெட்டை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் முக்கிருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா வந்து மேலே ஒட்டிரும். நல்லா நம்மளுக்கு கட்லெட் வந்து நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு அப்புறம் வந்து எல்லாமே வந்து நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். நம்மளுக்கு மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும் சைட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். வீட்டில் நம்மளுக்கு காய் மிச்சமாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். வீட்டில் இருக்கிற காய் வந்து காலியான மாதிரியும் இருக்கும். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதை நான் எடுத்துடுறேன். நம்மளோட கட்லெட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாஸ் கூட வச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து நீங்கள் கேரட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.